தென்னிந்திய முஸ்லிம்கள் பல மடங்கு மேல நிற்கிறார்கள். அப்படியே ஒரு நிலையில் இருக்குது. இஸ்லாத்தை அரபு நாட்டில் இருக்கிறவங்க நம்ம எவ்வளவு பரவாயில்லை. அரபு நாட்டில் நபிகள் நாயகம் பிறந்த பகுதியில் வாழ்றான். அவங்ககிட்ட இருக்கிற இஸ்லாத்தை விட நம்மிடத்தில் இருக்கிற இஸ்லாம் கரெக்டா இருக்கிறது. அதனால இஸ்லாம்ங்கிறது வந்து பிறவியில் வர்றது கிடையாதுன்னு விளங்கிட்டீங்கன்னு சொன்னா இதனுடைய விடை தெரிஞ்சிடும். இஸ்லாத்தை கடைப்பிடிக்காதனால இந்த சண்டை காரணம். என்னுடைய பெயர் சிவபிரகாசம். காகித மொத்த வியாபாரம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக எறணாகுளத்தில் இருக்கிறேன். எனது கேள்வி 2. தயவு செய்து அனுமதிக்க வேண்டுகிறேன். ஒண்ணு கேளுங்க, முக்கியமான ஒண்ணு கேளுங்க. ரொம்ப சின்ன கேள்வி. 2 கேட்டீங்கன்னா எல்லாரும் இருந்து ஆரம்பிச்சிருவாங்களே, அதுவே ஒரு தொடராகி போறோம். ஒண்ணு கேளுங்க, இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து கேட்க சொல்லிடுவோம். சமுதாயத்தில் இளையவர்கள், அதாவது இஸ்லாம் இளையவர்கள் குற்றங்கள் செய்வதில் முன்னிலையில் இருப்பதன் காரணம் என்ன? சரி, இதான் கேள்வியா? 2வது, உங்களுடைய சமுதாயத்தில் பெண்களுக்கு கல்வி அறிவு மிக அதிக காலமாக தாமதப்படுத்தப்பட்டு இப்பொழுது சற்று தளர்ந்து ஓரளவுக்கு முன்னேறி வருகிறார்கள். அதன் காரணம் என்ன? 2 தான் கேட்டிருக்காரு. 2ல 1 தான் பதில். 1 எதுக்கு சொல்லுவோம்? எதுக்கு சொல்றது சொல்லுங்க. நீங்க சூசிங் யுவர்ஸ். அவர் கேட்ட 2 கேள்வி யாவும் வச்சு இன்னொரு ஆள் கேளுங்க. வேற ஒரு ஆள் அது கேள்வி கேளுங்க. 2வது சொல்லுவோம், முதல் எதுக்கு சொல்லுவோமா? முதல் எதுக்கு நீங்க சொல்லுங்க. முதல் எதுக்கு சொல்லணும்? என்ன கேட்கிறாருன்னா, முஸ்லீம்கள் அதிகமாக குற்றம் செய்வதற்கு என்ன காரணம்னு கேட்கிறாரு. ஆனால் இந்த கேள்வி அடிப்படையில் தப்புங்க. முஸ்லீம்கள் குற்றம் செய்யலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் முஸ்லீம்கள் செய்யும் பொழுது மீடியாக்கள் என்ன பண்ணதுன்னு கேட்டா, அவர்களோடு மதத்தை சேர்த்து எழுதுறாங்க. மற்றவங்க அதே தப்ப செஞ்சாங்கன்னு சொன்னா மதத்தை சேர்த்து எழுதாம சும்மா எழுதிடுறாங்க. ஒருவர்னு எழுதுறாங்க, இல்லைன்னா சும்மா பேரை போட்டு விட்டுறாங்க. ஒரு முஸ்லீம் செஞ்சான்னு சொன்னா, ஒருத்தர் அரிசி கடத்துறான்னு வைங்களேன், பெரிய குளத்துல இருந்து தேனியில இருந்து ஒருத்தர் அரிசி கடத்துறாரு, அதை லாரியோட பிடிச்சு விட்டாங்க, கேரளாவுக்கு கடத்துறாரு. அதை என்ன பண்றான், பேப்பர்ல வந்து முஸ்லீம் தீவிரவாதி கைதுங்கிறான். அரிசி கடத்தினதை வந்து எல்லாரும் தான் கடத்துறாங்க. முஸ்லீம் எல்லாம் பர்ஃபெக்ட்லாம் நான் சொல்ல வரல, பர்ஃபெக்டா இருக்குவான். உண்மையான முஸ்லீம் பர்ஃபெக்டா இருப்பான். இன்றைக்கு நடைமுறையில முஸ்லீம்கள் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறாங்க என்று நம்ம சர்டிபிகேட் கொடுக்க நாங்க வரவில்லை. செய்வாங்க, முஸ்லீம் தப்பு செய்வார்கள். ஆனால் இப்ப என்னன்னு கேட்டா, குற்றங்கள் அதிகமா செய்யறாங்க என்பதை அப்படி சித்தரிக்கிறார்களே தவிர எல்லாம் அதே சதவீதத்தில் அதே கணக்கில் தான் குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப எடுத்துக்கிறோமே, இப்ப வந்து திருட்டை எடுத்துக்கொள்ளுங்க, ஜெயிலுக்கு போங்க. ஜெயில உள்ள திருட்டு கைதிகள் அதுதான் தீர்மானிக்கணும். திருட்டு குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்ட உங்க எர்ணாகுளத்தில் ஜெயில் இருக்கா? இருக்குல்ல, ரொம்ப வேணாம். எர்ணாகுளம் ஜெயிலுக்கு போய் திருடர்கள் எத்தனை பேர் மொத்தம் லிஸ்ட் எடுங்க. அதுல திருட்டு குற்றத்துக்கு வந்த லிஸ்ட் எடுத்தீர்களே, ஆனால் கண்டிப்பாக முஸ்லீம்கள் வந்து அவங்க சதவீதத்தோட கம்மியா இருப்பாங்களே தவிர, 100 திருட்டு குற்றவாளி இருந்தா 50 பேர் இருந்தா தான் நீங்க இந்த கேள்வி கேட்கணும். என்னோட சின்ன சமுதாயமா இருக்கிறீங்க, 50 இருக்கீங்கன்னு கேட்கணும். அப்படி இருக்காங்கன்னு இல்ல. ரிசல்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, சிறைக்கு நாங்கள் வந்து எல்லா சிறைக்கும் போயிருக்கிறோம். ஒரு 5 சிறையை பார்த்திருக்கிறோம். எல்லாம் சிறைனா திருடி விட்டு இல்ல, சில நியாயங்களுக்காக போராடி, தண்ணி வரல, அது வரல, லைட் எரியல, சமூகத்துக்காக வேண்டி குரல் கொடுத்து, அது அரசாங்கம் தடை போடுவாங்க, நாங்க தடையை மீறி என்ன செய்வோம், போராட்டங்கள்ல ஈடுபட்டு நினைஞ்சிருக்கிறோம். சிறைகளுக்கு போயிருக்கிறோம், 10 நாள் 15 நாள்லாம் இருந்திருக்கிறோம். பலதரப்பட்ட மக்களை நாங்கள் பார்க்கிறோம். பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேன், முஸ்லீம்கள்ல உள்ள அந்த கைதிகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா தான் இருக்குது. அதைத்தான் நீங்க தீர்மானிக்கணும். நீங்க பேப்பர்ல எடுத்து பாருங்க, இந்த கொலைக்கு அந்த என்கவுண்டர்னு எத்தனை பேரை சுட்டு தள்ளி இருக்கிறாங்க. என்கவுண்டர்னா என்ன, ஒரு மாதிரி அவனை கோர்ட்ல நிரூபிக்க இயலாதுன்னு சொன்னா போலீஸ்காரங்க போட்டு தள்ளி போடுவாங்க. இவனை கோர்ட்ல கொண்டு போய் சாட்சி சொல்ல வரமாட்டான், இவனை வச்சிருந்தா குற்றம் நிரூபிக்க இயலாது, அதுக்காக என்ன செய்வோம், எங்களை தாக்க வந்தா நாங்க திருப்பி தாக்கணும்னு சொல்லி நேத்து கூட ஒருத்தனை போட்டு தள்ளி இருக்கிறாங்க. இப்படி செய்யறது ஒரு வழக்கமா இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த என்கவுண்டர் கேஸ்ல வந்து இந்த ஒரு 3 வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு 35 பேருக்கு மேல என்கவுண்டர்ல காலியாக்கி இருக்கிறாங்க. ஒருத்தன் தான் முஸ்லீம். அதுல 35 பேர் என்கவுண்டர்ல காலி பண்ணி இருக்கிறாங்க, ஒரு ஆள் தான் முஸ்லீம். என்னன்னு கேட்டா, பேப்பர்கள் என்ன செய்யறாங்கன்னா, முஸ்லீம்கள் பயங்கரவாதிங்கிற ஒரு சித்திரத்தை வேணும்னு உண்டாக்குறாங்க. எல்லாம் கலாட்டம் நடக்குது, எல்லாம் தப்பு செய்யறாங்க, எல்லாம் போராட்டம் பண்றாங்க, எல்லாம் வன்முறை ஈடுபடுறாங்க. நேபாளத்தை விட்டுருங்க, உல்ஃபா தீவிரவாதின்னு அங்க நடக்காத வன்முறையா, பீகார்ல நடக்காத வன்முறையா, இப்படி எல்லாம் நடக்கிறது. அதெல்லாம் இந்து மத தீவிரவாதின்னு சொல்ல மாட்டாங்க. அது என்ன செஞ்சிருவாங்கன்னு கேட்டா, அதுக்கு உல்ஃபா தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. அது வந்து நக்சலைட் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு மதம் இருக்கும், அது சொல்ல மாட்டாங்க. அவர் இப்ராஹிம் செஞ்சுட்டான்னு வைங்களேன், அதை முஸ்லீம் தீவிரவாதின்னு சொன்ன உடனே என்ன நம்ம நினைச்சிடறோம், நம்மள அறியாம மனசுல பதிஞ்சிருது, முஸ்லீம்கள் தான் நிறைய தப்பு செய்யறாங்க. அதனால முஸ்லீம்கள் வந்து மற்றவங்க மாறி அதுல 4 திட்டு போயிருந்தா இல்ல 4 திட்டு போயிருப்பான், அதுல ஒரு 4 பொறிக்கிருந்தா இல்ல 4 பொறிக்கிருப்பான், அப்படிங்கிற கணக்குல தான் இருக்கிறார்களே தவிர
ஆனால் அது கூட இருக்கக்கூடாது. இப்ப முஸ்லிம்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னு கேட்டா, ஐயா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்படி சித்திரம் தென்பட்டிருக்கிற ஒரு நேரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேணுதலாக, இன்னும் கொஞ்சம் கவனமாக குற்ற செயல்கள்ல மற்ற விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப விலகி இருக்கக்கூடியவர்களாக உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு, முஸ்லிம்களா குற்றம் செய்ய மாட்டாங்க. இஸ்லாம் வளர்ந்தது அப்படித்தாங்க, பிரச்சாரத்தினால வளரல. அரபு நாட்டுல இருந்து இங்க வந்தாங்க, பிரச்சாரம் பண்றதுக்கு வந்தாங்க, வியாபாரியா வந்தாங்க. சில வியாபாரிகள் வந்தாங்க, அவங்களுக்கு தமிழே பேச தெரியாது, மலையாளமே பேச தெரியாது. அவங்களுடைய ஒழுக்கம், நேர்மை, நாணயம், கொடுக்கல் வாங்கல காட்டின சுத்தம், குற்றத்திலிருந்து விலகி இருந்த தன்மை, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் இஸ்லாத்தில் ஈர்க்கப்பட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு முஸ்லிம் சமுதாயம் மாறணும் என்பதைத்தான் ஐயா அவர்களுடைய கேள்விக்கு பதிலாக உங்களுக்கு நான் அறிவுரையாக எனது பெயர் குழந்தைவேல். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் அதிகாரியாக பணிபுரிகிறேன். இப்ப மற்ற மதத்துல ஒரு குழந்தை மேஜர் ஆகிற வர அவங்க அப்பாவோ அம்மாவோ நேச்சுரல் கார்டியனா இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் மதத்துல மாத்திரம் அந்த அம்மாவுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் என்று அறிய விரும்புகிறேன். இப்படி கார்டியனா இருக்கிறேன்னா இப்படி சட்டப்படி நேச்சுரல் கார்டியன் அப்படி மறுக்கப்படலையே. இல்ல இஸ்லாம் நடைமுறையில இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட்ல அப்படி போட்டிருக்காங்க. மத்த மதத்துல நாங்க நேச்சுரல் கார்டியன் அப்பா இருக்கும் போதே அம்மாவை நாங்க நேச்சுரல் கார்டியன் எடுத்துக்கிறோம். ஆனா இஸ்லாம் மதத்துல மாத்திரம் அப்பா இல்லைன்னா அவருடைய அப்பா அப்படிதான் போகுது. நேச்சுரல் கார்டியன் அந்த குழந்தை அந்த பெண்ணுக்கு மறுக்கப்படுகிறது. அது ஏன்? அதாவது நம்ம இந்தியாவுடைய பொது சிவில் சட்டத்துல சில கோளாறுகள் இருக்கிறது. அந்த காலத்து முஸ்லிம்கள் சொன்னதை வச்சு சில தப்பா எழுதி வச்சிருக்காங்க. இஸ்லாமிய அடிப்படையில ஒரு குழந்தையுடைய கார்டியன் தகப்பன் இருக்கிற நேரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தாயை கார்டியன் ஆக்குறாங்க. எப்படி ஆக்குறாங்க? ஒரு குழந்தையோட ஒரு அம்மா வர்றாங்க. ஒரு அம்மா தன் குழந்தையை கொண்டு வர்றாங்க. கொண்டு இந்த குழந்தையை நான் தான் சுமந்தேன், நான் தான் பெத்தேன், என் கணவர் என்னை விவாகரத்து செஞ்சிட்டாரு, இந்த குழந்தையும் ஒரு தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அம்மா முறையிடுறாங்க. நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைகிட்ட கேட்கிறாங்க கருத்து. கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச குழந்தை, நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிற? அந்த அம்மா தாயை தேர்ந்தெடுச்சு, ஓம்புள்ளதான் நீ கொண்டுட்டு போ அப்படின்ட்டாங்க நபிகள் நாயகம். அப்ப தகப்பனார் இருக்கும் பொழுது கூட அந்த குழந்தை தாயை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமையானால் அந்த உரிமையை குழந்தைகிட்ட கொடுக்கறாங்க. இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் அந்த குழந்தை தேர்ந்தெடுக்க முடியாத பால்குடி குழந்தை, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை என்று இருக்குமையானால் அப்ப இஸ்லாம் எங்களுக்கு நபிகள் நாயகம் காட்டின வழி என்னன்னு கேட்டா, இந்த குழந்தை தாயிடத்தில் இருப்பது இந்த குழந்தைக்கு நல்லதா, தகப்பனிடத்தில் இருக்க நல்லதாண்டு அந்த ஜமாத்தார்கள் ஆய்வு செய்ய வேண்டும். குழந்தையை பத்தி எப்படி ஆய்வு செய்யணும்? இவன் உன் குடும்பம் சரியில்லை, பின்னணி அப்படி இருக்கிறாங்க, இந்த குழந்தை ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க, வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருவான், அப்படி இப்படி இருக்குது, அல்ல இந்த பொம்பளை சரியில்லை, இவங்க வீட்டுல ஒழுங்கா வளர்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணி இந்த குழந்தை தாயிடத்தில் இருக்கிறது தான் குழந்தைக்கு நல்லது, தகப்பன்ட்ட இருக்கிறது தான் குழந்தைக்கு நல்லது அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதன் அடிப்படையில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகம் கொண்டு வந்த சட்டத்தில் இருக்கே தவிர, இதுல தகப்பன் இல்லைன்னா பாட்டன்ட்ட கொண்ட அந்த குழந்தைய கார்டியன் ஆக்கணும் இஸ்லாமிய நபிகள் நாயகம் கொண்டு வந்த சட்டத்தில் இல்லை. ஆனால் இந்த முஸ்லிம் பர்சனல் லாவுல அவர் சொல்றாரு இருக்குன்னு சொல்லி அப்படி இருக்குமே. ஆனால் பர்சனல் லாவுல சில மிஸ்டேக்குகள் இருக்கிறது. அந்த காலத்து முன்னோர்கள் சொன்ன சட்டத்தை என்ன செய்றாங்க, இந்தியன் பீனல் கோட்ல முஸ்லிம் சிவில் சட்டத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்ப தெரிகிறது. நாங்கள் அதையும் மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து குமாரதேவ் பேசுறேன். இறைவனிடமிருந்து வந்த நம்முடைய ஆத்மா மீண்டும் இறைவனை அடைய முடியுமா? இறைவனிடமிருந்து வந்த நம்முடைய ஆத்மா மீண்டும் இறைவனை அடைய முடியுமா? அதாவது தேவனிடம் கடவுள்கிட்ட இந்த ஆத்மாலாம் வந்திருக்கிறது, இது மீண்டும் கடவுளை அடையுமா அப்படின்னு கேட்கிறார். அதான் கடவுளுடைய ஆத்மா என்று சொல்வதையே இஸ்லாம் மறுக்குதுங்க. அப்படி கிடையாது. கடவுளிடமிருந்து வந்த எதுவும் நம்மள்ட்ட கிடையாது. விளங்குதா? கடவுளால் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளிடமிருந்து வந்ததுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, கடவுளுடைய ஒரு பகுதி நம்மள்ட்ட வருதுன்னு அர்த்தமாயிரும். அந்த மாதிரியான கருத்துப்பட இஸ்லாம் என்ன செய்யல, அதை சொல்லவே இல்லை. கடவுள் மனிதன் அப்பப்ப படைக்கப்படுகிறான். ஒவ்வொரு மனிதனும் அவ்வப்போது என்ன செய்யறான், தாயுடைய கருவையில் இருக்கும்போது இறைவனால் உயிர் கொடுக்கப்பட்டு அவன் பிறப்பிக்கப்படுகிறான். அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுதே தவிர மனிதன் இறைவனிடம் இருந்து வந்தவன்